நிஜ உலகில் நம் வாழ்க்கையை நடத்துபவர்களுக்கு நமக்காகவே உருவாக்கப்பட்ட தத்துவத்தின் ஒரு பிரிவு உள்ளது, ஸ்டோயிசிசம். இது நம்மை மேலும் மீள்தன்மை கொண்டவர்களாகவும், மகிழ்ச்சியானவர்களாகவும், நல்லொழுக்கமுள்ளவர்களாகவும், ஞானமுள்ளவர்களாகவும் மாற்ற வடிவமைக்கப்பட்ட ஒரு தத்துவம். இதன் விளைவாக சிறந்த மக்கள், சிறந்த பெற்றோர்கள் மற்றும் சிறந்த நிபுணர்கள் உருவாகிறார்கள். வரலாற்றின் சில சிறந்த தலைவர்கள் மத்தியில் ஸ்டோயிக்வாதம் ஒரு பொதுவான இழையாக இருந்து வருகிறது. இது மன்னர்கள், ஜனாதிபதிகள், கலைஞர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் தொழில் முனைவோர் ஆகியோரால் கடைப்பிடிக்கப்பட்டது. 1. ரத்தன் டாடா, டாடா குரூப் முன்னாள் தலைவர். 2. நாராயண மூர்த்தி, இன்போசிஸ் நிறுவனர். 3. அசிம் பிரேம்ஜி, விப்ரோ நிறுவனத்தின் முன்னாள் தலைவர். 4. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், ஆராய்ச்சியாளர், விஞ்ஞானி, ஜனாதிபதியாக இருந்தவர். 5. நவீன் ஜெயின், மூன் எக்ஸ்பிரஸ் நிறுவனர், இந்தியன் அமெரிக்கன் ஓன்ட்ரப்ரேனர். இந்திய பணக்காரர்கள் நேரடியாக ஸ்டோயிசம் என்று சொல்லாமலே அதன் மூலத்தையும் மனோபாவத்தையும் வாழ்க்கையில் நடைமுறையில் காட்டியுள்ளனர். பணத்துடன் அமைதி வாழ்வும் உயர்ந்த தர்ம மனோபாவமும் இணையும் இடத்தில் ஸ்டோயிசம் தானாகவே வெளிப்படுகிறது. அனுப்புடன் வேலைக்கு செல்லும் நவீன காலத்து மனிதன் இப்படிப்பட்ட உணர்ச்சிகளில் சிக்கி தவிக்கிறான். இன்று நாம் எதற்காக பாடுபடுகிறோம்? மனம் அமைதியில்லாமல், பதட்டத்தில், கோபத்தில், மனச்சோர்வில் மூழ்கியிருக்கிறோம். அதே நேரத்தில் ஸ்டோயிசிசம் என்ன சொல்கிறது தெரியுமா? நீங்கள் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை விட்டுவிடுங்கள். உங்கள் செல்வாக்கு உள்ள விஷயங்களை மட்டும் கவனியுங்கள். இந்த ஒற்றை வரியிலேயே வாழ்க்கை மாறிடும். ஸ்டோயிசிசம் ஒரு மறந்துபோன வாழ்வியல் கலை. ஒரு மனிதன் நேரத்தை உண்மையில் எப்படி செலவழிக்கிறான் தெரியுமா? அவன் ஒவ்வொரு நாளையும் தன்னுடைய வாழ்வில் மட்டும் இல்லை, உலக வரலாற்றின் எல்லா காலங்களிலும் வாழ்கிறான். அவன் ஒவ்வொரு அனுபவத்தையும், ஒவ்வொரு பாடத்தையும் தன் வாழ்க்கையில் சேர்த்துக் கொண்டு வாழ்கிறான். இதைதான் செனெகா சொன்னார். மற்ற எல்லாரும் ஓய்வு நேரத்தில் தத்துவத்திற்கு நேரம் கொடுப்பவர்கள் மட்டும்தான் உண்மையிலேயே வாழ்கிறார்கள். நாளைய பதட்டத்தை எதிர்கொள்ள இன்றைய மன அமைதி என்பது உங்கள் பெரிய முதலீடு. ஸ்டோயிசிசத்தை அறிந்து வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நண்பர்களே, இனிவரும் வீடியோக்களில் ஸ்டோயிசிசம் பற்றி, ஸ்டோயிசிசம் என்றால் என்ன, ஸ்டோயிக்குகள் யார், நீங்கள் எப்படி ஸ்டோயிக்காக இருக்க முடியும், உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பல விரிவான விளக்கங்களை பார்க்கலாம். நம் வாழ்க்கையை மாற்றும் பல விஷயங்கள், தத்துவங்கள் ஸ்டோயிசிசத்தில் இருக்கிறது. இத்தகைய தத்துவங்களை எப்படி நம் வாழ்க்கையில் உபயோகிப்பது என்று வரும் வீடியோக்களில் பார்க்கலாம்.